ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி அது நெக்கை வந்து எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ணி தைக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் கிராஸ் வர்ற மாதிரி நம்ம அந்த துணியை இழுத்து பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு எது கிராஸ் அப்படின்னு. அந்த மாதிரி துணியை இழுத்து பார்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து அதாவது வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு அந்த 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி கூர்மையாக இருக்கணும். அந்த கூர்மையான பகுதியை இந்த மாதிரி திருப்பி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே தான் வந்து நம்மளுக்கு தையல் விழுகணும். அப்படி விழுகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து அந்த நெக்குக்கு தேவையோ அது வந்து நேராக இருக்கும். இப்போ நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரியே நம்ம இன்னும் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அதையும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு கழுத்துக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல, அந்தளவுக்கு மட்டும் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கீழே வந்து அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து பிசுறு இல்லாமையும், அடுத்து நம்ம ஒரு கிராஸ் பீஸை வைக்கும்போது மேலே பிசுறு தெரிகிற மாதிரியும் வச்சு இந்த மாதிரி பொருத்திக்கங்க. பொருத்தி முடிச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பீஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பாருங்கள் இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கையும் நம்ம இணைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த பிசுறு வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸில் அந்த பிசுறு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு, இப்போ பாருங்கள் நான் நெக்குக்கு வந்து கரெக்டாக அந்த பிசுறு தெரியாமல் இப்படி மடக்கிக்கணும். மடச்சிட்டு நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மார்க் அளவுக்கு, அதாவது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே அளவுக்கு இந்த மாதிரி நெக்கில் அந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம மெதுவாக அப்படியே அடிச்சுக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பொறுமையாக தான் நான் சொல்லியிருக்கேன். புதுசாக பழகிறவங்க கூட இதை பார்த்து ஈஸியாகவே வந்து கற்றுக்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கும் ரொம்ப புரிகிற மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பேக் சைடில் நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து இணைச்சிருப்போம்ல, அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு பின்னாடி பேக் சைடு போகிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சுக்கிட்டே வரணும். ஒரு இடத்துல 1/4 இன்ச்சு, ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி முன்ன பின்ன வர்ற மாதிரி அடிக்கக்கூடாது. நம்ம வந்து நெக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த அதாவது வந்து அந்த ரவுண்ட் வந்து நம்ம வரைஞ்சி தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் வந்து அந்த வளைவுக்கு தகுந்த போல் 1/4 இன்ச் வச்சு அடிச்சுக்கிட்டே வந்தால் தான் நீங்கள் கட் பண்ண மாதிரி அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு சைடு அந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு பேக் சைடு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட்டோட எண்டுக்கு நம்மளுக்கு கழுத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸை வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு அந்த கழுத்தை வந்து ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மடக்கி விட்டு டபுள் தையல் விழுகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம அந்த வளையிற இடத்துல பூரா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அந்த சிசர் கட் போட்டு விட்டுருங்க. அப்போ வந்து நெக் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வளைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். கையோடு வந்து பிசுரெல்லாம் நம்ம அப்பப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு. எடுத்து இப்படி மடக்கணும். தெரிலைனா இன்னொரு தடவை வீடியோவை கூட ஓட்டி விட்டு இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு கூட பாருங்கள். இப்போ மடக்கி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் அந்த லைனிங் பீஸ் தெரிகிற மாதிரி உள்ளே வந்து நம்ம மடக்கிக்கிட்டே வரணும். உள்ளே வந்து அந்த 1/4 இன்ச்சு தான் நம்மளுக்கு பிசுறு இருக்கும். அந்த பிசுரை வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி மேலே போட்டிருக்க லைனிங் வந்து அதை கவர் பண்ணுற மாதிரி அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் மேலே தான் விழுகணும். நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட பீஸ் மேலே விழுகக்கூடாது. நல்ல துணி மேலே நம்மளுக்கு விழுகக்கூடாது. அந்த லைனிங் பீஸ் மேலே வந்து நம்ம அந்த மடக்கி வச்சு நம்ம தைக்கிறோம்ல, அப்போ வந்து அந்த தையல் வந்து நம்மளுக்கு அந்த லைனிங்கில் விழுகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரே கணத்தில் தான் நம்மளுக்கு வரணும். லாஸ்ட்டு வரையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பழகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பொறுமையாக தைச்சி பழகிக்கிட்டோம் ஸ்டார்டிங்லே அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போயுமே அதே பழக்கத்துக்கு கொண்டுட்டு போயிடும். அதனால் நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ ப்ளவுஸ் தைச்சாலும் அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரே கணத்தில் இருக்குதா அந்த 1/4 இன்ச் கணத்தில் உள்ளே திருப்பி பாருங்கள். இவ்வளோவுக்கு நம்மளுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு அந்த மெயின் பீஸ் மேலே கட் பண்ணிடாமல்
அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும்தான் கட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்து கட் பண்ணணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிரும். அப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் லாஸ்ட் வரையும் நம்ம அந்த பிசரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள் அந்த வீப்பட்டி சைடு வந்து நம்ம பிடிச்சிருக்கோம்ல, இப்போ நம்ம தைச்சி விட்டதை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி மடக்கி விடுங்க. மடக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ அந்த இப்போ மடக்கி விட்ட பீஸ்லேருந்து அந்த கார்னரில் அடிக்கணும். அதாவது கழுத்தோட கார்னர் கிடையாது, நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் கொடுத்து அடிக்கிறோம்ல அந்த கிளாத்தோட கார்னரில் வச்சு நம்ம தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போடுறப்ப தையல் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் நகர்ந்து போயிடாமல் கரெக்டாக ஒன்று போல் அடிங்க. பொறுமையாக அடித்தாலும் ஒன்று போல் அடிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வந்து நம்மளுக்கு அழகாக அந்த 2 தையல் தெரியணும். கொஞ்சம் முன்ன பின்ன மாறி மாறி போயிருந்துச்சு அப்படின்னா அந்த கழுத்தை பார்க்க அவ்வளோ ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால் எப்போ நம்ம தைச்சாலும் நல்லா ஃபினிஷிங்காக தைச்சி பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா நம்ம தையலை பார்த்துட்டு இவங்க என்ன இப்படி தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து எந்த வேலையை செஞ்சாலும் பொறுமையாக வந்து நீட்டாகவும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஒரே கணத்தில் வந்து நம்ம அடிச்சுட்டே வர்றோம். உள்ளே இருக்க பிசரனை வந்து கட் பண்ணிட்டு தான் அடிக்கணும். இல்லை அப்படின்னா கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். அதனால் வந்து உள்ளே இருக்க பீஸை வந்து கட் பண்ணிட்டு அடிங்க. இப்போ பாருங்கள் நம்ம அடித்தாச்சு, எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே மாதிரி நம்ம தையல் போட்டிருக்குறோம். இப்போ வந்து அந்த கழுத்தோட கார்னர் பகுதியில் அடிச்சுக்கிட்டே வரணும். வந்து 1/4 இன்ச் தள்ளி அடித்தோம். அந்த லைனிங் பீஸ் கொடுத்த இடத்துக்கிட்ட நம்ம அந்த பீஸோட கார்னரில் அடித்தோம். இப்போ வந்து பாருங்கள் அந்த கழுத்தோட கார்னர் பகுதியில் நம்ம அடிக்கணும். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு 2 தையல் வந்துடும். இப்போ ப்ளவுஸை பார்க்கவுமே ரொம்பவுமே நீட்டாக இருக்கும். இது லைனிங் ப்ளவுஸ் தான், எந்த டிசைனும் இல்லாதனால நம்ம கழுத்துக்கு வந்து பீஸ் கொடுத்து தைக்கிறோம். இதே டிசைன் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கழுத்தை அடித்து திருப்பிட்டு அதுக்கு தகுந்த டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே மெத்தடு தான் நம்ம வந்து சாதா ப்ளவுஸ்லையும் இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நம்ம தைக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம கழுத்தை வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த தையலையும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த பார்த்திங்கன்னா நான் அந்த ஒயிட் கலர் இருக்கிற பக்கத்தில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உள்ளேயும் பாருங்கள் அந்த துணி கொஞ்சம் கூட லைட்டாக கூட மாறல பாருங்கள். நம்ம துணி வச்சு அடிச்சிருக்கதே வந்து தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் லாஸ்ட்டில் இப்படி தாங்க இருந்துச்சு. இதுதான் இதோட சாரீ. இப்போ கழுத்து பாருங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணாமே எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.